ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான கன்னி ராசிக்கு வணக்கங்க. கன்னினா யாருங்க? சாதுரியமான பேச்சு, சகல காரியங்களையுமே சாதிக்கும் திறமை, அழகான தேகம், கவர்ச்சிகரமான பார்வை, ஒருத்தவங்கள பார்த்தாவே பார்த்த கணத்தில் அவங்க யாரு என்னங்கிறதுல எடை போடுறதுல வல்லவர்கள் இந்த கன்னி ராசிக்காரங்க. ஈஸியாக எடை போட்டுருவாங்க. டேய் நீ எவ்வளவு உருட்டினாலும் தெரியுண்டா எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அடுத்தவங்களோட நடவடிக்கையிலேயே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறத அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஆமாம், அது வேணால் உண்மைதான். ஆனால் எல்லா திறமையும் எங்களுக்கு இருக்குது, நல்ல புத்திசாலிங்க தான். ஆனால் ஏன் நாங்கள் மட்டும் தோற்று போயிட்டே இருக்கோம்? ஏன் நாங்கள் எல்லா இடத்துலையும் ஏமாந்துக்கிட்டே இருக்கோம்? இதை யார்கிட்ட கேட்குறது? கன்னி ராசிக்காரர்களே, எந்த தெய்வத்துக்கிட்ட கேட்குறது? உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்க வேண்டியதுதான். கண்ணாடி இருக்கா வீட்டில்? கண்மணியாட்ட போய் நின்றுக்கிட்டு இவ்வளவு புத்திசாலியாக ஏப்பா ஏன் நான் இப்படி இருக்கேன், ஏன் ஏமாந்து போகிறேன்னு நீங்களே கேட்க வேண்டியதா. காரணம் அதிபதி புதன். அதே புத்திசாலிங்க நீங்கள். நல்லது கடக்க தெரியும், நல்லது கெட்டது தெரியும், எங்கே அடித்தா எங்கே விழுங்கிறது எல்லாமே தெரியும். ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம், நிறைய கேர்லெஸ், இதனால் நிறைய இடங்களில் தோற்று போய் நிற்கிறீங்க. என்னன்னா பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். இது கன்னி ராசிக்காரர்களுக்கு இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? முயல் மாதிரி வேகம் இருக்குது, ஆனால் ஆமையை பார்த்து பழிக்கக்கூடிய கணக்கா? அதாவது எல்லாரும் நமக்கு கீழே தான் அப்படிங்கிற நினப்போடு இருக்கீங்க. ஆனால் உங்கள் கண்ணை கொஞ்சம் தொடச்சிட்டு பாருங்கள், எல்லாரும் ஓடிட்டுருக்காங்க. உங்களுடைய உழைப்பு திறமை எல்லாத்தையும் தூக்கிட்டு நிறைய பேர் ஓடிட்டுருக்காங்க. இதை தெரியாமையே கண்மூடித்தனமாக இருக்கீங்க. அதில் ஒரு மாற்றம் வரணும். அதுக்கு தோதா, அதுக்கு ஊன்றுகோலாக இந்த ஜூன் மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? கன்னி ராசியை போட்டிருக்கேன். ஜூன் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு தெரியுமா? காசு, பணம், துட்டு, மணி இப்படி பாடக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையே மாறப்போகுதுங்க. கேட்கவே நல்லா இருக்கே. ஒன்றும் தெளிவாக சொல்லட்டுமாங்க? எப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதத்தில் 4ஆம் இடத்துல 7ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்றாரு. இந்த காரணமாக தான் கன்னி ராசி பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பல பேர் தாய்மை அடைவதற்கான யோகம் இருக்குங்க. போகாத கோயில் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, செய்யாத வைத்தியம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப நாளாக வருத்தப்பட்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது. 2வது குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம் கூட உண்டாகுதுங்க. அடுத்து குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால புதிய உறவுகள்லாம் சேருங்க. இல்ல வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க போகுது. அடுத்து 8ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறதுனால, அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா, அவங்க உங்களுக்கு ஒரு கருத்து வச்சுருப்பாங்க, அவங்க ஒரு கருத்து வச்சுருப்பாங்க. இப்படி மாறுபாடு உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய துணை உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்கங்க. அந்த கண்காணிப்பு அப்படிங்கிறது உங்களுக்குள்ள அந்யோன்யத்தை மேம்படுத்தும். நீங்கள் பயப்பட வேண்டாம். இது உத்தியோகத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்றாரு. வேலை இல்லாமல் திண்டாடுறவங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும். ஆல்ரெடி பார்க்குற வேலை பார்த்தீங்கன்னா நொந்து போய் இருக்குமா, இந்த வேலையெல்லாம் ஒரு வேலையா, விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக விட்டுட்டு வேறு வேலைக்கு மாறுங்க. நல்ல வேலை அமையக்கூடிய காலகட்டம், நல்ல சம்பளத்தோடு கிடைக்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்துக்கு போகிறதுனால அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களா சிறப்பான யோகம் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்க. பச்சை மயில கையெழுத்து போற்றலாம். அதே மாதிரி இடமாற்றம், அரசு துறையில் இருக்கவங்களுக்கும் நீங்கள் விரும்பிய இடத்துக்கான இடமாற்றம் கிடைப்பதற்கான யோகம் இருக்குங்க. அதே போல் நீங்கள் விரும்பிய நிறுவனங்களில் முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு சேரும். அதாவது நிர்வாக பொறுப்பு உங்களுக்கு வர்றதுங்கிறதே அமோகமான காலகட்டம் தாங்க இது. அடுத்தது தொழில் ரீதியாக 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு அதிபதியோடு சேர்றதுனால சந்தோஷமான காலகட்டமாக இருக்க போகுது. நல்ல
நல்ல வருமானம் உண்டாகுது, புதிய தொடர்புகள் கிடைக்கும், நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க, தொழிலில் முன்னேறக்கூடிய காலகட்டம். திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு தொழில் வளர்ச்சியும் ஏற்றத்தையும் பெறுவீங்க. இதோட ஆரோக்கியத்தையும் பொறுத்து இருக்குங்க. கன்னி ராசிக்காரங்க பலருக்கு நடுத்தர வயசுக்கு பின்னாடி ஆரோக்கிய குறைபாடு வரும். கடந்த சில வருஷமாகவே நிறைய ஆரோக்கிய குறைபாடுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் சில அறுவை சிகிச்சைகள்லாம் கூட நீங்கள் செஞ்சுருப்பீங்க. இந்த ரத்த அழுத்தம் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் வச்சுக்கணுங்க. அடுத்தது மாணவர்கள் படிப்பில் நல்ல பலன்களை பெற போகிறீங்க. டிகிரி முடிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அதுக்கு மேலே அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்பான துறையை தேர்ந்தெடுக்கிறது, உயர் படிப்பு படிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இதோட குருவோட அனுகிரகம் இருக்கிறதுனால கன்னி ராசி கலைத்துறை நிறைய விஷயத்தை பொருளாதாரத்தை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரியான முன்னேற்றம் நிறைந்த காலகட்டமாக இருக்குங்க. குறிப்பாக இந்த ஜூன் மாதம் ஆரம்பிக்கும் போதே செவ்வாய் லாபத்தில் அமர்ந்திருக்கிறதுனால சனி பகவான் பார்க்கறதுனால இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோட பெரிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு சேரும். அடுத்து கலைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா, அரசியல் தலைவர்களாக இருக்கீங்க அப்படின்னா, கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க, அது நல்லது. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை மற்றவங்க தட்டி பறிக்கிறதுக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இதனால் கடுமையாக முயற்சி பண்ணி ஜெயிக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வாய்ப்புகள்லாம் சேரும். 9ஆம் இடத்துல சூரியன் அமர்றதுனால ரொம்பவே நன்மையான யோகம், கட்சி மாறக்கூடிய அமைப்பில் இருக்குது. குறிப்பாக 15ஆம் தேதிக்கு பிறகு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதோடு இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்கோள் அகலுது, பகை விலகுது, எதிலுமே வெற்றி கிடைக்குதுங்க. தன்னம்பிக்கை அதிகமாகுது. தகராறுலாம் வழக்கில் கூட உங்களுக்கு சாதகமான போக்கு காணப்படுதுங்க. நன்மை எது தீமை எதுன்னு சொல்லி கவலைப்படாமல் எதையுமே துணிச்சலாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வீண் அலைச்சல் எல்லாமே குறையும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய எண்ணம் படியே எல்லாமே நடக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் குறையுது. உங்களோட செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய தடை விலகுது. பண வரத்து கூடுதுங்க. தொழிலை விரிவாக்கம் செய்ய போகிறீங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் மாறி சமூகமான நிலையெல்லாம் உண்டாகுது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த இடைவெளி குறையுது. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்குங்க. திருமண முயற்சிகள் கைகூடி வரும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் சாதக பாதகங்கள் பற்றி கவலைப்படாமல் எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. எதிர்ப்புகள் விலகுது. எந்த ஒரு இதுலேயும் எதிரிகள்லாம் தலை தெறிக்க ஓடுவாங்க. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கவங்க பேச்சு சௌகரியத்தினால காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி அலைச்சல் குறையுது. பயணங்கள் போயிட்டு வருவீங்க. வீண் வாக்குவாதங்களில் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்க எதிர்பார்த்த காரியங்கள் இங்கே தங்கு தடை இல்லாமல் முடியுதுங்க. பகையை வச்சுக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவாங்க. இதோட நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். மன அழுத்தங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். மன உறுதிகள் அதிகமாகுது. மாணவர்களுக்கு போட்டிகள் குறையுங்க. எதிலேயுமே வெற்றி பெறக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். கல்வியிலும் முன்னேற்றம் ஏற்படுது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது இந்த மாதத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்க போகுது, எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் முன்னேற்ற பாதையில் நடை போட்டு வரக்கூடிய உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக பிறந்திருக்குங்க. கடந்த மாதம் இருக்கக்கூடிய நெருக்கடியிலிருந்து கூட இந்த மாதம் இல்லாமல் போகும். இதில் அந்நியர்களால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு வருது. அரசு வழியில் இருந்த சங்கடங்கள் விலகுதுங்க. மனசில் ஒரு வித அச்சம் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையுமே கொடுக்காது. பயம் இருந்தாலும் பாதிப்பு இல்லாமல் நன்மைகள் தான் அதிகமாகும். அதே மாதிரி கன்னிராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும், கன்னிராசி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எந்த ஒரு இருந்த தொல்லைகளில் விளங்குது. அடுத்தது
சஞ்சாரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க. இதனால் ஷேர் மார்க்கெட் மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இது போன்ற விவகாரங்களில் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். அதனால் எதை செய்கிறதுனாலும் கவனமாக செய்யுங்க. அதே மாதிரி செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது வந்து லாபத்தை வழங்க முடியாமல் போகுது. இருந்தாலுமே ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தன்னோட பார்வையினால் நன்மையை வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு. எதிரிகளால் உங்களுக்கு ஏற்படுற தொல்லைகள் எல்லாமே விலக போகுது. புதிய சொத்து சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அமையுதுங்க. அவரோட பார்வையிலிருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்களை தான் கொடுப்பாரு. நீங்கள் இழந்த இழப்புகளை சரி கட்ட போகிறீங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகுது. பொருளாதார நெருக்கடிகள் நீங்க போகுதுங்க. சூரியன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால வீண் செலவுகள் எல்லாம் வந்து கட்டுப்படுத்துகிறாரு. அதே மாதிரி சிறு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதங்க. அதே போல் வயசானவங்களுக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நோய்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். ஆரோக்கியம் சீராகும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனுதினமும் அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நன்மைகள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் அறிவாற்றலும் துணிச்சலாக செயல்பட்டு முன்னேற்றமும் அடையக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதம் தாங்க. செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணி அவரே நீச்சம் அடைகிறதுனால உங்களுக்கு வழங்க வேண்டிய பலன்கள் வந்து வழங்க முடியாமல் போகிறாரு. அதே நேரத்தில் ரணரூண யோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகுவையும் போட்டி போட்டு உங்களுக்கு உயர்வை கொடுக்குறாங்க. இனி உங்களுக்கு இருந்த எல்லா பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் வெளியே வர போகிறீங்க. இந்த நாட்களில் உங்கள் நல்ல காரியங்களை தொடங்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கன்னி ராசிக்காரர்களுடைய கள்ளம் கபடம் இல்லாத வெண்மையான மனசுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க. நீடித்த செல்வமும் நிலைத்த புகழும் பெற்று வாழ்க வளமுடன்.